Hi friends, இன்னைக்கு ஒன் பீஸ்ல நீங்க கேட்ட क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ ஆல்ரெடி நிறைய क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அதுல மிஸ் பண்ண क्वेश्चंस எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். அண்ட் இதுக்கு அப்புறம் ஒன் பீஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் எந்த கேரக்டரை பத்தி பேசி வீடியோ போடலாம்னு கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவே இன்ட்ரஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு கார்ப்புக்கு என்னாச்சுன்ட்டு. கார்ப்புக்கு இப்போதைக்கு ஒன்றாகவே இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் இப்போதைக்கு பிளாக் பீடோட கண்ட்ரோலில் இருக்காரு, அதுவும் பைரட் ஐலண்டில். எனக்கு தெரிஞ்சு பிளாக் பீடு வேர்ல்டு கவர்மெண்ட் கூட கார்ப்பை வச்சு தான் வேற பேசுவேன்னு நினைக்கிறேன். லைக் என்னோட பைரட் ஐலண்டை நீங்கள் கண்ட்ரியே மாற்றணுன்ட்டு. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்ட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் கார்ப்பு உயிரோட தான் இருக்காரு, அதை மாங்காலேயே காமிச்சிட்டாங்க. அடுத்த क्वेश्चन சஜித் கேட்டிருக்காரு. ஐ திங்க் ராக்டி சபக்கோட டெல் ஃபுட் என்னன்னு கேட்கறான்னு நினைக்கிறேன். ஸோ ராக்டி சபக் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டெல் ஃபுட்டையும் சாப்பிட்ட மாதிரி காமிக்கவே இல்லை. அவன் ஒரு ஹாக்கி யூசரி, குறிப்பாக சோடை வச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மூணாவது சஞ்சீவ் கேட்டிருக்காரு லூஃபியோட நெக்ஸ்ட் பவர் அப் என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ கேட்டிருக்காரு, தெளிவாக புரியல. புரிஞ்ச வரைக்கும் என்னன்னா 5 எல்டர்ஸ் கூட கம்பேர் பண்ண போஸ்ட்ல லூஃபியோட ஹாக்கி ஏன் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு கேட்டிருக்காரு நினைக்கிறேன். அண்ட் கூடவே சாங்ஸை டிராகன் காடு வழியில காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி சாங்ஸோட கையில 5 எல்டர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அந்த மார்க் இருக்குன்னு கேட்டிருக்காரு. லூஃபியோட பவர் அப்னு பார்க்க போஸ்ட்ல கியர் 5 இருக்காது. அவன் இப்போதான் கியர் 5 ஃபார்ம்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கான். இன்னுமே ஃபுல் பொட்டன்ஷியல் அவைக்கன் பண்ணவே இல்லை. அந்த ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவைக்கன் பண்ணவே இல்லை. லைக் அந்த ஃப்ரூட்டோட பவரை இன்னுமே மாஸ்டர் பண்ணவே இல்லை. வானோ ஆர்க்கில் அவைக்கன் பண்ண போஸ்ட்ல ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணான், பேசிக்காக யூஸ் பண்ணான். இப்போ எக்கட் ஆர்க்கில் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். எல்பாஃப் ஆர்க்கில் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவான். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண போஸ்ட்ல மேபி கியர் 6 கூட அவைக்கன் ஆக வாய்ப்பு இருக்குது, கியர் 6 கூட போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது லூஃபியோட ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னும் மாஸ்டர் பண்ணவே இல்லை ஃபுல்லாகவே. கண்டிப்பாக எல்பாஃப் ஆர்க்கில் அவனோட கான்கூர் ஹாக்கியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான். ஸோ ஒவ்வொரு ஆர்க்லையுமே அவனோட ஹாக்கியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ரேலியோட ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு போயிருப்பான். அப்போ 3 வகையான ஹாக்கியுமே நம்ம லூஃபி யூஸ் பண்ணியிருப்பான். பட் அதை மாஸ்டர் பண்ணவே இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆர்க்லையுமே அதை மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ஹோல் கேக் ஐலண்ட் ஆர்க்கில் கட்டக்குரி ஃபைட்டுக்கு அப்புறம் அவன் அப்சர்வேஷன் ஹாக்கியை மாஸ்டர் பண்ணியிருப்பான். வானோ ஆர்க்லையுமே ஆர்மேன் ஹாக்கியை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணியிருப்பான். இப்போ எல்பாஃப் ஆர்க்கில் காபனுமே சொல்லியிருப்பாரு லூஃபி கிட்ட ஹோலிநைட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ண போஸ்ட்ல கான்கோர் ஹாக்கியை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் நல்லாவே ஒர்க் பண்ணணும்ட்டு காபனுமே சொல்லியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஆர்க்லையுமே அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணிடுவான். டெல் ஃபுட்டாக இருக்கட்டும் அப்புறம் ஹாக்கியாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே மாஸ்டர் பண்ணிடுவான் சீக்கிரமாகவே. அடுத்து சாங்ஸோட கையில் மார்க் வந்ததுக்கான ரீசன் அவன் ஹோலிநைட்டுக்கு போயிருக்கான். ஹோலிநைட்டுக்கு போயிட்டு ஃபிகர்லண்ட் கார்லிங்கையும் சாம்ராகி மீட் பண்ணியிருக்கான். அண்ட் அங்கேயே சொல்லியிருப்பான் நான் வந்து பைரட் லைஃப்பை தான் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறேன்ட்டு. பட் சாங்ஸுமே ஹோலிலாண்டில் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான், அதை அவனே சொல்லியிருப்பான். மேபி அந்த டைம் அவனை ஹோலிநாட் மெம்பராக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அந்த மார்க்கை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டாவை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, போக போக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது டார்க் சைடு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ரோஜர் லாஃப்டேலுக்கு போனதுக்கப்புறம் ஏசியன் கிங்டமை பற்றியும் ஒன் பீஸை பற்றியும் ஏசியன் வெப்பனி அப்புறம் ஈமு 5 எல்ட்ரி வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அப்புறம் ஏன் அவர் ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தார் அண்ட் அவர் குரூமேட்ஸும் எதுக்கு அமைதியாக இருக்காங்கன்ட்டு. இந்த விஷயத்தை ரோஜரே லாஃப்டில் ரேஸ் பண்ண போஸ்ட்டில் தெளிவாக சொல்லியிருப்பான். இது வந்து கரெக்டான டைம் கிடையாது, நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம். ஃபியூச்சரில் ஒருத்தன் பிறப்பான், அவன் வந்து நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுவான்ட்டு. ஸோ ரோஜருக்கு தெளிவாக தெரியுது ஃபியூச்சரில் ஒருத்தன் வருவான், அவனுக்கு தான் அந்த ஒன் பீஸே இருக்குன்ட்டு. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாதுன்னு அவனுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் ஆல்ரெடி ரோஜருமே ஒரு பயங்கரமான நோயில் கஷ்டப்பட்டு இருந்தார், அதை க்யூர் பண்ணவே முடியாது. அண்ட் குறிப்பாக அவர் ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷனில் தான் இருந்தார். அப்படி இருந்துமே அவர் லாஃப்டில் ரீச் பண்ணார். ரோஜரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் போனாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கிரேட் பைரட் எராவை ஸ்டார்ட் பண்ணார். இப்போதைக்கு இந்த ஒன் பீஸ் உலகத்தில் ஏகப்பட்ட பைரட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கான ரீசனே வந்து ரோஜர் தான். ரோஜர் மட்டும் கிரேட் பைரட் எராவை ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, யாருமே ஒன் பீஸை தட்டி போயிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ரோஜர் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பிலீவ் பண்ணார். அதனால தான் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணாமல் அவர் அமைதியாக சரண்டர் ஆனார். அடுத்த கொஸ்டின் மீனாட்சி மணிகண்டன். இவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா செனுசாவா இருக்கட்டும் எமிட்டா இருக்கட்டும் எதுக்காண்டி ஜாய்பே கிட்ட சாரி கேட்குறாங்கன்ட்டு. இது ஒரு மிஸ்டீஸான விஷயம் தான். பட் ரூமர்ஸ் என்ன சுற்றிட்டு இருக்குன்னா ஜாய்பே செத்ததுக்கான ரீசன் வந்து பிட்ரேல இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் இவங்களால ஜாய்பேக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், ஜாய்பேயை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம், இவங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஸோ அதனால கூட ஜாய்பேக்கு அடிக்கடி சாரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜாய்பேயோட ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமை இவங்களால நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கலாம். அண்ட் ஜாய்பே செத்ததுக்கான ரீசன் இவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, இவங்க மூலமாக கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே சாரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் உண்மையான ரீசன் சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். அடுத்து மெக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ப்ரூக் யாரு, அவன் ஹோலிநைட் மெம்பரா? ரெண்டாவது ஜோரோ எதுக்காண்டி ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான்? மூணாவது இதுக்கு சாங்ஸோட கை ரீஜென்ரேட் ஆகலை, லைக் 5 எல்டர்ஸுக்கும் ஹோலிநைட் மெம்பர்ஸுக்கும் ஆரம்பாதி எதுக்கு சாங்ஸுக்கு ஆகலன்ட்டு.
ஃபர்ஸ்ட் ப்ரூக்கு எல்பாஃபா இருக்குல்ல, ப்ரூக்குக்கும் கன்கோக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. அதுலேருந்தே ப்ரூக்கை சுற்றி ஏகப்பட்ட திரி சுற்றிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இது வரைக்கும் காமிச்ச வரைக்கும் ப்ரூக்கு ரம்பர் பரேட்ஸில் ஸ்போர்ட்ஸ்மனாகவும் மியூசிஷியனாகவும் இருந்திருக்கான். அண்ட் ஸ்ட்ராக்கர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லீடர் ஆஃப் பேட்டில் கான்வாய் ஆஃப் சட்டன் கிங்டம் இன் வெஸ்ட் ப்ளூன்னு சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சட்டன் கண்ட்ரி இருக்குல்ல, இந்த கண்ட்ரிக்கு ராயல் கார்ட் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த கண்ட்ரியில் தான் கன்கோவும் இருந்திருக்கணும். மற்றபடி இவன் ஹோலி நைட் மெம்பரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டைம் லைன் வந்து மேட்ச் ஆகவே இல்லை. ஏன்னா கார்டு வெளி இன்சிடென்ட் நடந்து 38 வருஷம் ஆகுது. பட் ரம்பர் பரேட்ஸ் எல்லாருமே கிராண்ட் லைனுக்குள்ளே சேல் ஆனது 50 வருஷத்துக்கு முன்னாடி. 49 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரூக்குமே இறந்து போயிருப்பான். ஃப்ளோரியன் ட்ரையாங்கல்ல மாட்டிட்டு வந்துருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூக்கு கார்ட் நைட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் அந்த அன்னோன் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரிக்கும் ப்ரூக்குக்கும் கன்கோக்கும் இடையில ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதை கண்டிப்பாக எல்பாஃபா இருக்குல்ல ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்தது ஜோரோ எதுக்காண்டி எப்போவுமே ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காண்டி. இதுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்னன்னா, மியா கூட ட்ரைனிங் எடுக்க போஸ்ட்ல மியாக்குமே தெரியாதனமா ஜோரோவோட கண்ணை கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இதுவுமே ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தியரிஸ்மே இருக்குது. இவன் வந்து பவரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான், பவரை வந்து சேர்த்துட்டு இருக்கான். அண்ட் டிமானிக் ஐஸ் இருக்குன்ட்டு ஏகப்பட்ட தியரிஸ்மே இருக்குது. லைக் சில சோர்ஸ் வந்து ஜோரோவோட ஹாக்கியை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அதனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் எடுத்துடக்கூடாதுன்ட்டு ஒரு கண்ணில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தியரி இருக்குது. பட் இது எல்லாமே நம்புற மாதிரி இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ட்ரைனிங்ல அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் எனக்கு தோணுது. அடுத்தது சாங்ஸோட கை எதுக்கு ரீஜென்ரேட் ஆகலன்ட்டு. ஏன்னா 5 எல்டர்ஸாக இருக்கட்டும், ஹோலி நைட்டாக இருக்கட்டும், எவ்வளோதான் சீரியஸான இன்ஜுரியாக இருந்தாலும் பாடி 2 துண்டா கட் ஆனாலும் அவங்க ரீஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதே மாதிரி தானே சாங்ஸுக்கு ஒர்க்காக இருக்கணும். அவன் கை ரீஜென்ரேட் ஆயிருக்குமான்னு கேட்டிருக்காரு. இந்த டவுட்டு எனக்குமே இருந்துச்சு. நானுமே நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கிடைச்ச வரைக்கும் இந்த சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து ஈமோட பிளெஸிங்காக இருக்கணும், அப்படி இல்லைனா கர்ஸாக இருக்கணும். இந்த சிம்பிளோட பவருமே ஈமோ பிலீவ் பண்ணி ஈமுக்கு லாயலாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ சாங்ஸையும் ஒரு கடத்தில் கான் நைட்டில் சேர்க்கறதுக்காண்டி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த சிம்பிளை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் சாங்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு கீழே கண்ட்ரோலில் இருக்க விரும்பிருக்க மாட்டான். ஏன்னா அவன் எப்பவுமே ஃப்ரீடமாக இருக்க தான் நினைப்பான், லைக் ரோஜரை மாதிரி. அதனால ஈமோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுன்ட்டு செலெஸ்டியல் டிராகனோட பாத்திலிருந்து வெளியே வந்து பைரட்டாவே வாழ்ந்துருக்கணும். பட் அந்த மார்க்கு கையில் இருக்கிறனால ஈமோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி மொத்த கையுமே லூஃபியை காப்பாற்றுற மாதிரி இருக்கக்கூடிய சாக்கில் சீக்கிங் கிட்ட கொடுத்துருக்கணும். அதனால தான் அந்த கையுமே ரீஜென்ரேட் ஆகலன்னு சொல்கிறாங்க. லைக் அவன் ஈமும் அப்போஸ் பண்ணியிருக்கணும். ஈமுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பவருமே ஒர்க் ஆகலன்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கான உண்மையான ரீசன் எல்பாஃபா இருக்குல்ல ரிவீல் ஆகும். அடுத்தது பாரத் சோகன் கொஸ்டின் கேட்டிருக்காரு, எதுக்கு வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுமே கார்ப் மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் மரைன்ஸில் இருக்காங்கன்ட்டு. ஒரு சிம்பிளான விஷயம் தான். எல்லா பைரட்ஸுமே நல்லவங்க கிடையாது, எல்லா மரைன்ஸுமே கெட்டவங்க கிடையாது. வேர்ல்டு கவர்மெண்ட்டோட கோர் சிஸ்டம் என்னன்னா, அவங்க மக்களை பாதுகாக்கணும்ட்டு. ஸோ அதுக்கடுத்த நிறைய மரைன்ஸுமே உள்ள வராங்க. மக்களை பாதுகாக்கணும், பைரட்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும், ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கார்ப்புமே. கார்ப்பை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சாலும் மரைனாக இருக்கிறது மூலமாக அவரால் எல்லா இடத்துக்குமே ஈஸியாக போக முடியும், எல்லாருக்குமே ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும். அண்டு யங் ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணி உள்ளே கொண்டு வர முடியும், வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக மாறுறது மூலமாக டாப்புக்கு போவாங்க, அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு சைக்கிளாக அகைன் அண்ட் அகைன் நடக்க போஸ்ட்ல யங் ஜென்ரேஷனுமே இந்த வேர்ல்டை கரெக்டான பாத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால தான் கார்ப்புமே மரைன்குள்ள இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, யங் ஜென்ரேஷனுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது ஃபெரத் ரகுமான் கொஸ்டின் கேட்டிருக்காரு, லாஃப்டெயிலுக்குள்ள டெல் ஃபுட் யூசர்ஸ் எல்லாம் போக முடியாது, பாக்கி அது கிட்ட போக போஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ அப்படின்னா ஜாய் பாய் வந்து டெல் ஃபுட் யூஸராக கேட்டிருக்காரு. அதில் நீங்கள் டவுட் பட தேவையே கிடையாது. ஜாய் பாய் வந்து டெல் ஃபுட் யூஸர் தான், அதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் லாஃப்டெயிலுக்குள்ள டெல் ஃபுட் யூசர்ஸால் என்ட்ரி ஆக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலை. அது ஒரு சான்ஸ் இருக்குது, அதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு 60-40% இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த சுற்றி ஸ்ட்ராங்கான சி எனர்ஜி இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ராங்கான சி எனர்ஜி இருக்கணும், கரண்ட் லெவலுமே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கணும். அதனால ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே போக போஸ்ட்ல ஸ்ட்ராங் வில் இல்லாத ஆட்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி டெல் ஃபுட் யூசர்ஸால் உள்ள என்ட்ரி ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அடுத்தது சிவபாலன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ப்ரூக்கு கிராண்ட் லைனை தாண்டவே இல்லை, அப்புறம் எப்படி அவனுக்கு வந்து பொண்ணு இருக்கணும், அண்ட் அந்த பொண்ணு எப்படி ஹோலி நைட்டாக மாறி இருக்கணும், அவள் பேசிக்காக ப்ரூக்கை தேடி தான் வந்திருக்கானா, அப்புறம் எப்படி அவள் ஹோலி நைட்டாக மாறி இருக்கணும்ட்டு. இதை தாண்டி ப்ரூக் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து 5 எல்டர்ஸில் ஒருத்தன் யூஸ் பண்ணுற டெக்னிக் மாதிரி இருக்கேன்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூக்கோட உண்மையான பொண்ணு தான் நம்ம கன்கோவா நமக்கு தெளிவாக தெரியாது. இவங்க 2 பேருக்கு கடையில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியாது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ப்ரூக் வந்து லீடர் ஆஃப் பேட்டில் கான்வாய் ஆஃப் சட்டன் கண்ட்ரி இன் வெஸ்ட் ப்ளூன்னு சொல்லியிருப்பான்.
மேபி அந்த கண்ட்ரி வேர்ல்டு கவர்மெண்ட் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேம் டைம் அந்த கண்ட்ரியில் நம்ம ப்ரூக்குமே ஒரு ராயல் கார்டு கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் கன்கோவை மீட் பண்ணியிருக்கணும். கன்கோவுமே அந்த கண்ட்ரி சேர்ந்த பொண்ணாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த எல்பா ஃபாருக்கில் கன்கோவுக்கும் ப்ரூக்குக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு நமக்கு தெளிவாக ரிவீல் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி ப்ரூக்கோட டெவல் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஐஸ் பவராக இருக்கட்டும், எல்லாமே அண்டர் வேர்ல்டுக்கு சம்மந்தப்பட்ட பவர் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 5 எல்டரோட பவராக இருக்கட்டும், ஈமோட பவராக இருக்கட்டும், அதுவுமே அண்டர் வேர்ல்டுக்கு சம்மந்தப்பட்ட பவர் தான். அதனால தான் ஒரே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ரூக்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதை எல்பா ஃபார்க்கில் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்தது அப்பூஸ்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. கோகுக்கும் லூஃபிக்கும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுங்கன்ட்டு, கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. இதில் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வின் பண்ணக்கூடியது கோகு மட்டும் தான். கோகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நருட்டோ அப்புறம் இச்சிகோ லூஃபி இவங்க 3 பேரும் சேர்ந்தா கூட கோகுவை டிஃபீட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான், ஒரு காடு கேரக்டர் தான் கோகு. நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் தேவையே கிடையாது இந்த இடத்துல. அடுத்தது PKS மகேந்திரன் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு அட்மிரல் வெளியே போயிருக்கான், அவன் யாருன்ட்டு. ஜஸ்ட் ஒன்று கிடையாது, 2 அட்மிரல் வெளியே போயிருக்கான். ராக்ஸோட ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ராக்ஸ் ஃபஸ்ட்டே ஒரு அட்மிரலை கில் பண்ணியிருப்பான். அது யாருன்னு நமக்கு தெளிவாக தெரியாது. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அக்கியனோட அப்பாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு அட்மிரல் கில் பண்ணியிருக்கான். அடுத்தது போன சாப்டரில் சென்கோக்கும் கார்பும் பேசிட்டு இருக்க போஸ்டில் ஒரு அட்மிரல் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றியும் செலஸ்டியல் டிராகனோட அந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிட்டான். அவன் எங்கே இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. இது மூலமாக காங்கோட சேர்ந்து மொத்தமாக 3 அட்மிரல் இருந்திருக்காங்க. அந்த டைமே 3 அட்மிரல் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் ராக்ஸ் கையில் இறந்து போயிட்டான், இன்னொருத்தன் காணாமல் போயிட்டான், 3வது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அதான் நம்ம காங்கு. இந்த 2 பேரும் யாருன்னு நமக்கு தெளிவாக தெரியல. பட் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்கியனோட ஃபாதராக இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொருத்தன் வந்து இப்போ வரைக்கும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான், அவங்களாவே ரிவீல் பண்ண தான் உண்டு. அடுத்தது கார்த்திகா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் எனக்கு என்ன புரிஞ்சிருக்குதோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஷ்மன் ஐலண்டில் மேடம் சார்லி இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராஃபஸியை பார்த்துருப்பாங்க. அதில் ஸ்ட்ராகார்டு தான் இந்த ஃபிஷ்மன் ஐலண்டை டிஸ்கிரைப் பண்ணுவான்ட்டு. அதனால அங்குள்ள எல்லாருமே லூஃபியை பற்றி பயப்பட ஆரம்பிச்சாங்க. லூஃபியை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் கடைசியில் அந்த ஐலாண்டை காப்பாற்றினதே லூஃபி தான். ஸோ அப்போ அந்த ப்ராஃபஸி என்னாச்சுன்னு கேட்பீங்க. ஸோ இந்த ப்ராஃபஸி கண்டிப்பாக நடக்க தான் போகுது. உங்களுக்கே தெளிவாக தெரியும், ஒன் பீஸ் வேர்ல்டு இப்போதைக்கு ஏகப்பட்ட இடமா வந்து பிரிஞ்சு இருக்குது. அது எல்லாத்தையுமே லூஃபி கண்டிப்பாக ஒன்றா இணைப்பான்ட்டு. அண்ட் குறிப்பாக லூஃபியுமே ரெட் லைனை டிஸ்ட்ரைப் பண்ணுவான். அப்படி டிஸ்ட்ரைப் பண்ண போஸ்ட்டில் அது கீழே இருக்கக்கூடிய ஃபிஷ்மன் ஐலண்டுக்குமே டேமேஜ் ஏற்படும். அண்டு நம்ம சிரகோசிக்குமே ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் உங்களை சர்ஃபேஸ் ஐலண்டு கூட்டிட்டு போவன்ட்டு. இதுதான் ஜாய்பேயோட ட்ரீமாகவும் இருக்குது, ஜாய்பேயோட ப்ராமிஸாகவும் இருக்குது. அப்படின்னா இந்த விஷயம் நடக்க தான் போகுது. ஃபிஷ்மன் ஐலண்டு கண்டிப்பாக டிஸ்ட்ரை ஆக தான் போகுது. அது லூஃபி மூலமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்க போஸ்ட்டில் அது வந்து பேட் இன்டென்ஷனில் இருக்க போகிறது கிடையாது. அது வந்து நல்ல நோக்கத்தோடு தான் இருக்க போகுது. ஃபிஷ்மன் எல்லாத்தையுமே திரும்பி சர்ஃபேஸ் வேர்ல்டு கொண்டு போக போகிறான், சன்னை பார்க்க வைக்க போகிறான். அதுதான் லூஃபியோட நோக்கமாக இருக்க போகுது. அந்த டைம் தான் மேடம் சார்லியோட ப்ராஃபஸியுமே நிறைவேற போகுது. லாஸ்ட் கொஸ்டினா ஸ்மார்ட் கேட்டிருக்காரு, எதுக்காண்டி கார்பி எப்பவுமே ரோஜரை ஃபாலோ பண்ணுறாரு, ராக்ஸை ஃபாலோ பண்ணாம? ஏன்னா ராக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லி, அதே மாதிரி வேர்ல்டுக்கு த்ரெட்டாகவும் இருந்தாம்ல. அப்புறம் எதுக்கு கார்ப்பு ராக்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரோஜரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ட்டு. இதில் எனக்கு என்ன கருத்து இருக்குன்னா, நம்ம ரோஜர் வந்து கார்ப்போட ரைவல் மாதிரி, ராக்ஸ் வந்து எனிமி மாதிரி. ஸோ ரைவல் கூட அடிக்கடி ஃபைட் பண்ணுறது மூலமாக யார் வந்து ஸ்ட்ராங்கான ஆள் சொல்லிட்டு பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அண்ட் சேம் டைம் 2 பேருமே மோத போஸ்ட்டில் யாருமே போக மாட்டாங்க, மாற்றி ஃபைட் தான் பண்ணுவாங்களே தவிர போக மாட்டாங்க. இது ஒரு நல்ல ரைவலுக்கான ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். ராக்ஸ் வந்து எனிமி, ஸோ எனிமியை பார்க்க போஸ்ட்டில் கண்டிப்பாக இன்டென்ஸாக ஃபைட் பண்ணுவாங்க. பட் இவங்க 2 பேரோட பார்த்து மோதலன்னு நினைக்கிறேன். அதாவது ராக்ஸோட பார்த்தும் நம்ம கார்ப்போட பார்த்தும் ஒன்றா இணையவே இல்லை. என்னதான் ராக்ஸுக்கு கார்ப்பை பற்றி தெரிஞ்சாலும் கார்ப்புக்கு ராக்ஸை பற்றி தெரிஞ்சாலும் 2 பேருமே மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கார்டு வெளியில் தான் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கணும், மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு ரோஜர் சூஸ் பண்ண பார்த்தா இருக்கட்டும், மோட்டிவாக இருக்கட்டும், இது வந்து கார்ப்புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கணும். அண்டு கார்ப்பு ரோஜர் மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ரோஜருமே, ஏன்னா ஏஸோட விஷயத்தை ரோஜரி அவன் க்ரூமேட்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் டேரெக்டாக கார்ப்பு கிட்ட தான் சொல்லியிருப்பான். அதுல இருந்தே புரிஞ்சிருக்கணும் 2 பேருக்கு கடல எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, பாண்ட் இருக்குது, 2 பேருமே எந்த மாதிரி ஒரு ரைவல்ன்ட்டு. என்னதான் ராக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு எனிமையாக இருந்தாலும் கார்ப்போட இன்ட்ரெஸ்ட் வந்து ராக்ஸ் மேலே திரும்பாமல் இருந்திருக்குது. ஜஸ்ட் ரோஜரை மட்டும் தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். ஃபைனலி நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டே நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் டேரெக்டாக கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சப்ஸ்கிரைபரோட நேமை மென்ஷன் பண்ணுவேன். எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு வீடியோலையுமே 5 பேரோட நேமை மென்ஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவா ஓடா கிரியேட் பண்ண வாண்டட் மாங்காவும் ரொமான்ஸ் டானும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.